இப்போது ஆயலவாடி திருத்தலத்தில் இருக்கிறோம். அந்த ஆலயத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட காலத்திலே இந்த ஏரியே அமைக்கப்படவில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. என்று சொன்னால் ஆலயத்தினுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப கீழே இருக்குது, பேஸ்மெண்ட்டே கீழே இருக்குது. ஸோ அதாவது ஒரு காலத்தில் இந்த ஏரியே அமைக்கப்படாத காலத்திலே இந்த அருள் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை காலத்தை பார்க்கின்ற பொழுது எப்படியும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேல் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் பிறகுதான் இந்த ஏரி அமைக்கப்பட்டிருக்கிறது. பிறகுதான் இந்த ஏரிக்கு உண்டான இந்த தடுப்பு சுவர் போடப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த மாதிரி பாய்ச்சி விட்டா இந்த டேமேஜ் ஆகாது, படி இறங்கி வரும். ஆமாம், நம்ம எப்படி ஸ்டெப்போ அதே ஸ்டெப் பண்ணிக்கிறாங்க. நிலை 3 நிலை. அதாவது இது அப்போ உயரமாக தான் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி டவுன் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று பக்கத்தில் ஏரி உருவாக்கி இருக்கிறாங்க. கோபுரம் ரவுண்ட். ஆமாம், எல்லாமே தெளிவாக தெரியுது. ஆமாம். அதுதான் சார். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து வெளியே ஃப்ளைட் ஆகிடும். அப்படி உள்ள ஃபோக்கஸ் பண்ணுங்க தெளிவா. டிஃப்ரெண்ட் வீடியோ எடுத்துக்கோ, ரொம்ப குவாலிட்டியாக இருப்பாங்க.